அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை 12. உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அதனால் தீவிரமாக படிங்க, தினசரி படிங்க, எல்லா தலைப்பும் படிங்க, சாட் போட் படிங்க. காலையில் இப்போ 5 மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா 5 to 7 அதுமாதிரி 2 மணி நேரம் போடுங்க ஒரு தலைப்பு யூனிட் வைஸு. அடுத்தது 7 to 9 ஒரு தலைப்பு, அடுத்தது 9 to 11 ஒரு தலைப்பு. அது மாதிரி தலைப்பு வைஸ் படிச்சுட்டு எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. ஆல் ஓவர் சிலபஸ் எல்லாத்தையும் வேறு யூனிட் லெவல் உள்ள சிலபஸில் உள்ளபடி ரீகால் பண்ணி படிங்க. இந்த பதிவு மேத்ஸ் பதிவு தான். இப்போ நீங்கள் எந்த பதிவு என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா, இதுவரையிலும் ஃபார்முலா அப்ளை பண்ணி பெரிய கணக்காக போட்டோம். நம்ம சிலபஸில் உள்ள அந்த மேத்ஸ் 25 கேள்வி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கு உண்டான கேள்வி வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி பெரிய கணக்காக போட்டோம். இது ரொம்ப ஷார்ட்டு, அது ஈஸியாக ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இதை போட்டுடலாம். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா பாருங்க, 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் இது. இதில் இங்கே பாருங்க, கேள்வி எண் 189 லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, √3 இது ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தது இங்க பாருங்க, 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. அது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பு காண்க √5 வருதுங்களா, அது குரூப் 4 கேள்வி நடுவில் இருக்கிறது. அடுத்தது கடைசியாக இருக்கிறதுங்க பாருங்க, 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதுல பாருங்க கொஸ்டின் நம்பர் 132 பாருங்க, மதிப்பு காண்க ரூட்டுக்குள்ள போட்டு பாருங்க, √58+ வருது பாருங்க. இந்த ரூட் சம்பந்தப்பட்ட கணக்கு 3 கணக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க, இதுல பாத்தீங்கன்னா இதுதான் கணக்கு 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. இது முதல்ல சொல்லிடுறேன். மதிப்பு காண்க, நீங்க கொஸ்டின் எடுத்து பாருங்க, √3 எக்ஸெட்ரா. இது ஒரே லாஜிக் தான். இந்த ரூட்டுக்குள்ள ஒரே நம்பரா வந்ததுன்னா பாருங்க, √3 எத்தனை ரூட் வந்தாலும் எக்ஸெட்ரான்னு போச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா, இந்த ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான். இதுக்கு 3 தான் ஆன்சர். இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா கணக்குக்கும் ரூட்டுக்குள்ள √7 போச்சுன்னா அதுல நம்பர் 7 தான் ஆன்சர். இதெல்லாம் ஒரே செகண்ட். இது நிறைய எக்ஸ்பிளேஷன் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஷார்ட்கட்டா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி √8 எக்ஸெட்ரான்னு போச்சுன்னா 8 தான் ஆன்சர். இது எப்படி குழப்பறாங்க பாருங்க, டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ 3/1, ஆப்ஷன் பி 3², 3/2னா 3², ஆப்ஷன் சி 3³ 3 மேல 3 போட்டா 3³, ஆப்ஷன் டி 3/4. ஆக்சுவலா அங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 3, புரியுதுங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் ஆன்சர். அப்ப இதை டைரக்டா 3 கொடுக்காம இங்க பாருங்க 3/1 கொடுத்துருக்காங்க. 3/1 அது 3 தான். எத்தனை நம்பர் தலையில 1 போட்டா அது 1 தான். 3 1 தான், 3/1 1 தான், 5 1 தான், 5/1 போட்டாலும் 1 தான், 100 1 தான், 100/1னாலும் 100 தான். அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3/1 தான் இதுக்கு வந்து ஆன்சர். இது பாருங்க 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வும் குரூப் 4ம் 10ஆம் வகுப்பு தரம் தான். என்ன தலைப்போ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ம் 10ஆம் வகுப்பு தரம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேக்ஸும் 10ஆம் வகுப்பு தரம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயும் 25 கேள்வி தான் மேக்ஸ்ல, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லயும் 25 கேள்வி தான் மேக்ஸ்ல. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, கிளீனா கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கேள்வி இங்க பாருங்க, மதிப்பு காண்க √5 எக்ஸெட்ரா. அதேதான், அதே கேள்விதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதேதான். இதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற 5 தான் ஆன்சர். எத்தனை ரூட் போனாலும்
குறி இல்லாம இருக்கணும். குறி இல்லாம தொடர்ச்சியா அது மாதிரி இருந்ததுன்னா அது உள்ள என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் ஆன்சர். தெளிவா முடிவு பண்ணீங்க. ஒரு கேள்வி ஈஸியா எடுத்துடலாம். 1.5 மார்க். ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இது என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ வந்து 5 கியூப் கிடையாது. ஆப்ஷன் பி வந்து 5 பவர் 0 கிடையாது. 5 பவர் 0னா அது வேல்யூ வேற. அத்தனையா ஒரு பதிவு போறோம். எனிதிங் பவர் 0னா என்ன, எனிதிங் பை 0னா ஒரு லாஜிக் இருக்கு. அது அடுத்து வரக்கூடிய பதிவுல போடுறேன். இங்க பாருங்க 5 ஸ்கொயர், இதுவும் தப்பு. அப்ப 5ன்றதும் 5 பவர் 1ன்றதும் ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது ஒரு மெத்தட். அதே ரூட்டுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2013, இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கறாங்க, எல்லாமே அடிக்கடி கேட்கறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ல போட்டு போயிடலாம். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2013 மதிப்பு காண்க. உங்களுக்கு பார்க்கும்போதுதான் இந்த கேள்வி பெருசா தெரியும். என்னன்னா அது ரூட்டுனால நிறைய நம்பர் போட்டிருக்காங்கன்னு. இதுல சுருக்கிறேன் பாருங்க, அப்படியே வாய் வழியா சுருக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே இந்த பதிவை விரிவா போட்டிருப்பேன். ஒரு பதிவு எடுத்து விரிவா போட்டிருப்பேன். இது எப்படி ஷார்ட்டா போடுறது, மனக்கணக்கா போடுறேன் பாருங்க. இதுல என்ன கேட்டீங்கன்னா, ரூட் ஆஃப் 58 பிளஸ் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 25. இது ஒண்ணும் இல்ல. இது எப்பயுமே வந்து இது மாதிரி போட்டா எல்லா மேக்ஸ் பொறுத்தவரை எல்லாமே என்ன பண்ணணும், ரைட் சைட்ல இருந்தா வரணும், லெஃப்ட் சைட்ல இருந்து போகக்கூடாது. மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், பிளஸ் 2ல மேக்ஸ் படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்களுக்கு தெரியும். மேக்ஸ் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் தான் வரணும், லெஃப்ட் டு ரைட் போகக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வாய்க்கணக்கா போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 25 இதை மட்டும் எடுத்துங்க. இதை மட்டும் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 25ன்னா 5 இல்லையா? ரூட் 25 வந்து 5. இப்ப இந்த 5யும் 11 கூட்டுங்க, ஏன்னா இது உள்ள ரூட் தானே. அப்ப 5 11 கூட்டிங்கன்னா 16 ஆச்சுங்களா? இப்ப இந்த 16 தான் வரும், ரூட் ஆஃப் 16 ஆயிடும். ரூட் ஆஃப் 16ன்னா 4, நாங்க 16 இல்லையா? 4 ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணோம், இந்த 4 இதோட கூட்டுங்க. இங்க என்ன 21 நாளும் 25. அப்ப ரூட்டுக்குள்ள 25 ஆயிடும். அப்ப ரூட் ஆஃப் 25 எவ்வளோ? 5. அவ்வளவுதான். இப்ப இந்த 5 என்ன பண்ணுங்க, 34 கூட்டுங்க. 31 5 36 ஆயிடும். அப்ப இது என்ன ஆகும், ரூட்டுக்குள்ள 36. 36 ரூட் என்ன, 6 36 இல்லையா? 6, ரூட் ஆஃப் 6. இந்த 6 கொண்டாந்து இதுல கூட்டுங்க, 58. 58 6 64. அப்ப இது என்ன ஆயிடும், ரூட் ஆஃப் 64. ரூட் ஆஃப் 64 ஆன்சர் 8. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி ஆன்சர். ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா இது வேலையே கிடையாது. அப்படியே ஷேர் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமானது. இப்ப இது வரையிலும் இன்னும் வந்து எக்ஸாம் வைக்கிற வரையிலும் இது போல சிம்பிளான ரீசனிங் அண்ட் நம்பர் சீரியஸ், இந்த ரூட்டுக்குள்ள வர்றது, ஏதாவது 1 2 3 கேள்வி அப்படி ஈஸியா போடுற மாதிரி இந்த பதிவு பாருங்க. இந்த பதிவு பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான இதே மாதிரி ஈஸியான பதிவு போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. நன்றி.